இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்ட உடனே அறநிலைத்துறை சார்பாக செய்யப்பட்டு வர பணிகளோட பட்டியலை தர சொல்லி அமைச்சர் சேகர்பாபுகிட்ட கேட்டேன். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த பணிகளை சிலவற்றை இங்கே குறிப்பிட்டா பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், மருதமலை, குமாரவயலூர், சிறுவாபுரி, காந்தல் ஆகிய 7 முருகன் திருக்கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால பக்தர்கள் நலனை மனசில் வச்சு கோயில் வளர்ச்சி பணிகளை தொடங்கியிருக்கோம். வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 58.77 ஏக்கர் நிலங்களை 58 கோடியே 54 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கி கையகப்படுத்துகிற பணிகள் நடைபெற்று வருது. அறுவடை வீடு முருகன் திருக்கோயில்களில் 789 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 251 பணிகள் நடைபெற்று வருது. அறுவடை வீடு அல்லாத முருகன் திருக்கோயில்களில் 277 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 588 பணிகள் நடைபெற்று வருது. 69 முருகன் திருக்கோயில்களோட திருப்பணிகளை முடித்து குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கு. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சார்பில் நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் படிக்கிற 4000 மாணவி மாணவிகளுக்கு கட்டணமில்லா காலை சிற்றுண்டி வழங்கப்படுது. இந்த ஆண்டு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு மதிய உணவும் வழங்கப்பட இருக்கு. பழனி திருக்கோயிலுக்கு தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் திருவிழாக்களுக்கு பாத யாத்திரை வர பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று துறை நிலையிலான ஓய்வூதியம் வாங்குகிற 258 ஓய்வூதியர்களுக்கு நபர் ஒருவருக்கு ஓய்வூதியம் 3000 ரூபாயின்னு வழங்கப்பட்டு வந்ததை 4000 ரூபாயாக உயர்த்தியும் 54 குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 2000 ரூபாயை உயர்த்தியும் வழங்கிக்கிட்டு இருக்கோம். 2024 ஆண்டு அறுவடை வீடு ஆன்மீக சுற்றுப்பயணத்துக்கு 1000 பக்தர்கள் அழைத்து செல்லப்படுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதுநாள் வரை 813 நபர்கள் பயனடைந்திருக்காங்க. எல்லா திருக்கோயில்களையும் பக்தர்களுக்கு கட்டணமில்லா முடி காணிக்கை செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. மேலும் முடி காணிக்கை பணியாளர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படுது. தவில், நாதஸ்வர கல்லூரி, அர்ச்சகர் மற்றும் வேத ஆகம பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்ததை 24/11/2023 முதல் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய அடிப்படையில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பணிபுரிந்த 13 பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த திருக்கோயிலில் பணிபுரிந்து பணிகாலத்தில் மறைவேதிய பணியாளர்களோட வாரிசுதாரர்கள் 8 நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை திருக்கோயிலில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து வந்த 1298 பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்காங்க. 111 பணியாளர்கள் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குதல், ஊக்கத்தொகை உயர்வு செய்தல், தினக்கூலி மற்றும் தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்த
1298 பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டுச்சு. ஓய்வூதியர்களுக்கு தொகை உயர்வும் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே போகலாம். ஏதோ திடீர்னு பழனியில் மாநாடு நடத்தலை. இப்படிப்பட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் பழனியில் இந்த மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது.